ஹாய் வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்த சூப்பரான ஒரு வைரல் ரவுண்டு தாங்க. ஆமாங்க, ப்ரமோவே வைரல் ஹிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் நிஜமாக வேற லெவல் தான் சொல்லணும். அது ஜீவிதாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி தான். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஜீவிதா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வேற வேற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் காட்டும். ஏன்னா லாஸ்ட் டைம் ரவுண்டில் நம்மளுடைய ஜான் ஜெரோமே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இன்னுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மராக வருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஜீவிதா இந்த தடவை எடுத்திருக்க சாங் செம சூப்பர் சாங் தாங்க. இந்த சாங் பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளோட தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி படத்துல இருந்து அப்படி போடு 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 அது அனுராதா ஸ்ரீராம் அவங்க பாடின பாட்டு அவங்க முன்னாடி அவங்க ஸ்டேஜ்ல பாடியிருக்காங்க. ஹைலைட் என்ன, இது கூட சேர்ந்து ஜீவிதா டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆடினதுக்கு நம்மளோட மனோஜ் இருந்துட்டு இந்த ஆட்டத்துக்கே நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கோல்டன் பஸ் தாங்க. ஸோ ரொம்ப அவளோட எதிர்பார்க்கும் ஜீவிதாவோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து என்ன மாதிரி இதில் போயிட்டு இருக்குன்னு. அடுத்ததான் நம்மளோட வைஷ்ணவியும் சூப்பரான ஒரு தளபதி சாங் தாங்க இறக்கியிருக்காங்க. வேற என்னங்க, பிகில் படத்துல இருந்து எல்லா சாங்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாங் இன்னும் சூப்பர். நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும். அதுவும் நம்மளுடைய விஜய் அவர்களே பாடினது சாங்கும் போது சொல்லவே வேண்டாம். அந்த சாங் இருக்கிற மவுஸே வேற. ஏன்னா அவங்கவுங்க தோணியில பாடி இருக்கும் போது அந்த சாங்கை இவங்க ஸ்டேஜ்ல பாடி இருக்காங்க போது நிஜமாவே செம சூப்பர் பர்ஃபார்மன்ஸா சொல்லும். அப்படியே ஆடியன்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு ஆடுற அளவுக்கு தான் இருந்ததுங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்போம் இந்த ரவுண்ட்ல யார் யார் என்னென்ன மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வாங்கி எந்தெந்த பொசிஷன்ல வெயிட் பண்றாங்க, அடுத்த ரவுண்டுக்கு யார் யார் போறாங்க அப்படின்றது. ஸோ இதை பத்தின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு.